வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். எப்போதுமே அரசியலில் பரபரப்பாகவும் அதே நேரம் பரபரப்பையும் கிளப்பிக் கொண்டிருக்கும் அர்ஜுனா எம்பி தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற சில முறைகேடுகள் தொடர்பாக சாணக்கியன் எம்பி உட்பட சில முக்கியஸ்தர்கள் வரிசையாக சிறை செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சாணக்கியன் எம்பி போன்றவர்கள் கைது செய்யப்படுவது சாத்தியமே. சாணக்கியன் எதற்காக கைது செய்யப்படலாம்? அது என்னவென்றாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து 600 மில்லியன் அளவில் அபிவிருத்தி நிதியாக பெற்றுக் கொண்டவை தொடர்பிலானது. இது மக்களின் அபிவிருத்தி பணிக்காக பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று சாணக்கியனை பல தடவைகள் கடந்த காலங்களில் ஊடகங்களில் வெளிப்படுத்தியதாகவும் அர்ஜுனா கூறினார். மக்களுடைய அபிவிருத்திக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுவது வழமை. அதன்படியே கடந்த காலத்தில் 600 மில்லியன் ரூபாய் கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் ஒதுக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அதே நேரம் தற்போது அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கத்தில் தான் உட்பட ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அன்னளவாக 1 மில்லியன் ரூபாய் வரை பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக ஒதுக்கப்பட்டு குறித்த நிதி மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக பிரதேசங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான வேலை திட்டங்கள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என்ற முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொதுமக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள அர்ஜுனா எம்பி எந்த விடயங்கள் தொடர்பாக மக்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆனால் நாடாளுமன்றம் தொடர்பாகவோ அல்லது முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவோ சாதாரண மக்கள் அவ்வளவு கவனம் செலுத்துவதில்லை என்றும் குறைப்பட்டுக் கொள்கிறார். இதன் காரணமாக வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசியல்வாதிகளுக்காக ஒதுக்கப்படும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நிலையில் அந்த வேலை திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படாமல் போகின்றது. அதன் அடிப்படையிலேயே கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன் தன்னுடைய நேர்காணல் பலவற்றில் 600 மில்லியன் ரூபாய் பணம் மக்கள் அபிவிருத்திக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்ட விடயத்தை ஆதாரமாக வைத்திருக்கிறேன். அவர் குறிப்பிட்டது போல அவ்வளவு தொகை மக்கள் மத்தியில் செலவிடப்பட்டால் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி இன்று எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றார் அர்ஜுனா. அரச பொது நிதியை தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இனிவரும் காலங்களிலும் அடுத்தடுத்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அர்ஜுனா எம்பி எதிர்வு கூறியுள்ளார். அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டது ஒரு சரியான விடயம் என்று சுட்டிக்காட்டும் அர்ஜுனா, ஆனால் அது ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அதாவது அண்மைய காலங்களில் அனுர அரசாங்கத்திற்குள் பல்வேறு விதமான முரண்பாடுகள் என்ற செய்திகள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக ஜோசித ராஜபக்சவின் செய்மதி தொடர்பாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து வசந்த சமரசிங்க எதிர்கருத்து வெளியிட்டமையை குறிப்பிடலாம். அதேபோல் செம்மணி மனித புதுகுழி தொடர்பான விடயம், எதிர்வரும் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட உள்ள விடயம் மற்றும் உள்நாட்டில் அரசுக்கு மக்கள் மத்தியில் இழக்கப்பட்டு வரும் செல்வாக்கு போன்ற பல விடயங்கள் அழுத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு ரணில் விடயத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதுடன் ஐநா அமர்வுகளில் இதனை காட்ட முடியும் என்பது எமது ஊகம். வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் கூட்டாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கிடையிலும் வெட்டி வீழ்த்துவது என்ற நிலவரம் காணப்படும் நிலையில் தன்னால் அப்படி ஒரு அரசியல் செய்ய முடியாது என்று சுட்டிக்காட்டினார் அர்ஜுனா எம்பி. அவர் மேலும் தெரிவித்த போது குறிப்பிட்ட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தன் மீது போட்டியோ அல்லது பொறாமையோ இருக்கலாம். காரணம், எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் தங்களை விட அர்ஜுனா கூடுதலான வாக்குகளை பெற்று விடுவானோ என்ற அந்த குழப்பம் இருக்கலாம். ஆனால் தான் அப்படிப்பட்ட ஒரு சில்லறை அரசியல்வாதி இல்லை என்பதை அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டி இருந்தார். அதாவது இந்த தமிழ் அரசியல்வாதிகளை வெட்டி வீழ்த்தி அவர்களை மிதித்து செல்ல வேண்டிய அவசியமோ தமக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய அர்ஜுனா, சிங்கள பிரதேசத்தில் நான் வாக்கு கேட்டால் கூட நிச்சயமாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவேன் என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டியிருந்தார். மீண்டும் சாணக்கியின் விடயத்தை குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி சாணக்கியன் உள்ளிட்ட 3 அரசியல்வாதிகளுக்கு லஞ்சக்குழு ஆணைக்குழுவில் இருந்து வாக்குமூலம் வழங்க சொல்லி கேட்கப்பட்டிருப்பதாக பேசப்படுவதாக தெரிவித்திருந்தார். வாக்குமூலம் வழங்கும் இடத்தில் அவர்களுடைய சொத்து விவரங்கள் சகலதும் பரிசீலிக்கப்பட்டு பினாமி பெயர்களில் சொத்துக்கள் இருப்பது நிரூபிக்கப்பட்டால் ஒருவேளை அவை பறிமுதல் செய்யப்படலாம் என்கிறார். ஆனால் தன்னிடம் எந்த விதமான வருமானத்திற்கு மேலான சொத்துக்கள் இல்லாத காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னை இதுவரை விட்டு வைத்திருப்பதாகவும் கூறிக்கொண்டார். தொடர்ந்தும் அர்ஜுனா தெரிவித்த போது, அடுத்தடுத்த மாதங்களுக்குள் ஊழலில் ஈடுபட்டவர்கள் என்று பிரபலமாக பேசப்படுபவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதை மீண்டும் சுட்டிக்காட்டிய அவர், குறிப்பாக நாமல் ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு வரிசையில் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறுகிறார். தொடர் கைதுகளால் குழப்பங்கள் ஏற்படும் நிலைமை இருந்தாலும் கைதுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே சாணக்கியன் கைது செய்யப்படலாம் என்ற வாய்ப்புகள் இருப்பதாக
பேச்சுக்கள் அடிபடுவதாக கூறுகிறார். முன்னதாக நேற்றைய தினம், அதாவது 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவார் என்று ஒரு யூடியூபர் ஒருவர் குறிப்பிட்டது போல இந்த கைதுகள் தான் எந்த விதத்திலும் நிச்சயப்படுத்தி கூறவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் சாணக்கியன், சாமர சம்பத் தசாநாயக்க உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் இருந்து ஆளும் கட்சிக்கு எதிராக பேசும் முக்கியஸ்தர்களை அரசியல் பழிவாங்கல் மூலம் ஒடுக்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை பயன்படுத்துகின்றனர். அதன்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்யும் அதே நேரம் அரசியலை மிக கேவலமாக நடத்தி கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அர்ஜுனா எம்பி. அதாவது ஊழல் நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் காட்டியும் ஊழல்வாதிகளை பிடிக்காமல் கதைத்தவனை கைது செய்யும் அரசியலாக இங்கே முன்னெடுக்கப்படுகின்றது என்றார். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மூலம் சாணக்கியன் கைது செய்யப்படலாம் என்று பரவலாக பேசப்படும் நிலையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர், பழைய அமைச்சர்கள், நாட்டை விட்டு வெளியேறாமல் நாட்டில் தங்கியிருக்கும் பலர் வரிசையில் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது சம்பவம் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரணிலின் கைதின் உண்மையான காரணம் வெளிவராமல் சிறிய குற்றச்சாட்டை முன்னிறுத்தி நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் அரசியல் நாடகமாகும் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் பொபுது ஜாகோட தெரிவித்துள்ளார். ஊடகங்களுடன் பேசிய போது ஜாகோட நாட்டில் நடைபெற்ற பெரும் குற்ற சம்பவங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் வெளிப்படையாக இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அதாவது மத்திய வங்கி பத்திர விநியோக ஊழல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளில் ரணிலின் பெயர் குறிப்பாக இடம்பெற்றுள்ளது. மனித குலத்திற்கு எதிரான கொடுமைகள், வதைகள் மற்றும் கொலைகள் தொடர்பான பல ஆவணங்களில் ரணிலின் பெயர் இருந்தும் இதுவரை அவரிடம் விசாரணைகள் நடத்தப்படவில்லை. ஈஸ்டர் தாக்குதல் நேரத்தில் பிரதமராக இருந்த நிலையில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்படவில்லை. பொறுப்பு கூற வேண்டிய தருணத்திலும் அவரை விசாரிக்காமல் விட்டுவிட்டனர். இந்த 3 சம்பவங்களும் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அதனை சார்ந்த எந்த விதமான விசாரணைக்கும் ரணில் விக்ரமசிங்கே அழைக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் ரணிலை தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்தியதாக குறிவைத்து கைது செய்துள்ளார்கள். இது உண்மையில் அரசியல் பழிவாங்கல், மக்களின் கவனத்தை தவறான வழியில் திருப்பும் அரசாங்கத்தின் நாடகம் மட்டுமென்றே இது குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் எடுத்துக்காட்டாக நல்லாட்சி காலத்தினுள் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்ட சம்பவத்தை நினைவூட்டி இருந்தார். மஹிந்த ஆட்சி காலத்தில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டார் என்று நல்லாட்சியினர் தேர்தல் மேடைகளில் பேசினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தபின் மலவப்பிட்டிய சதோசவில் இருந்து பொருட்கள் வாங்கி பணம் செலுத்தவில்லை என்ற சிறிய குற்றச்சாட்டில் மட்டுமே அவர் கைது செய்யப்பட்டார். ரணிலின் நிலையும் அது போலவே இருக்கிறது என்றார். மாபெரும் நிதி மோசடி மற்றும் மனித படுகொலைகளில் பெயர் தொடர்புடைய ஒருவரை மிக சிறிய குற்றச்சாட்டுகளாக கைது செய்வது நாட்டின் நீதிமுறையினை கேலிக்கூத்தாக்குவதாக உள்ளது என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். இலங்கையின் உண்மையான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் சிறிய குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி அரசியல் நாடகம் நடத்துவதை நிறுத்தி பெரும் குற்ற சம்பவங்களின் நேர்மையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் விசேட அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த அறிக்கையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான காவிந்தி ஜாவர்தன மற்றும் மஹிந்த திசாநாயக்க ஆகியோர் இணைந்து சமர்ப்பிக்க உள்ளார்கள். இதற்கான நடவடிக்கையாக சனிக்கிழமை கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்திலே எழுத்துப்பூர்வமான முறைப்பாடு இரவலாரம் சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த காவிந்தி ஜாவர்தன, இலங்கையுடன் தற்போதைய அரசாங்கம் மிகவும் ஜனநாயக விரோதமான முறையில் செயல்படுகிறது. அரசியல் அடக்குமுறை பழிவாங்கும் நடவடிக்கைகள் வெளிப்படையாக முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்கு மிக சிறந்த உதாரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் அவரை விளக்கமறையில் வைக்கும் நடவடிக்கை என்று குறிப்பிட்டார். இந்த அறிக்கை செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐநா பொது சபையில் முன்வைக்கப்படுவதன் மூலம் இலங்கையில் நடைபெறும் அரசியல் மற்றும் நீதிசார் நிலைமைகள் குறித்து சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பது நோக்கமாகும். அரசியல் அடக்குமுறை சட்டத்தின் தவறான பயன்பாடு மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் அறிக்கையில் விரிவாக இடம்பெற்றுள்ளது என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரின் கைது அரசியல் பழிவாங்கலாகவே எதிர்பார்க்கப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் இந்த விவகாரம் ஐநா மேடையில் எடுத்துக் கொள்ளப்படுவது இலங்கையின் அரசியல் நிலைமையை சர்வதேச அளவில் பெரும் விவாதத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடும் என்றும் மதிப்பிடப்படுகின்றது.